வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் பேச ரெடியா. ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அதுவும் இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வழக்கம் போல் இந்த வீடியோலையும் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய மிகவும் முக்கியமான 15 வார்த்தைகளை எப்படி ஆங்கிலத்தில் பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னை பயமுறுத்தாதே, என்னை பயமுறுத்தாதே. இதை எப்படி சொல்லலாம்? என்னை பயமுறுத்தாதே, என்னை பயமுறுத்தாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்தில்? சொல்லுங்கள். என்னை பயமுறுத்தாதே. டோன்ட் ஸ்கேர் மீ, டோன்ட் ஸ்கேர் மீ. ஸோ ஸ்கேர்னா பயமுறுத்துதல். ஸோ என்னை பயமுறுத்தாதே அப்படின்னா டோன்ட் ஸ்கேர் மீ. ஓகே, புரியுதா உங்களுக்கு? என்னை பயமுறுத்தாதே அப்படின்னா டோன்ட் ஸ்கேர் மீ. ஓகே, ஸோ மீனா என்னை. ஓகே, அப்போது என்னை பயமுறுத்தாதேனா டோன்ட் ஸ்கேர் மீ. ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாமா? நீ என்ன சொல்கிறாய், நீ என்ன சொல்கிறாய். நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறோம்ல. நீ என்ன சொல்கிற, எனக்கு புரியல, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறோம்ல. எப்படி சொல்லலாம்? நீ என்ன சொல்கிற? வாட் ஆர் யூ சேயிங். நீ என்ன சொல்கிற? வாட் ஆர் யூ சேயிங். வாட்னா என்ன. ஓகே, ஸோ சே அப்படின்னா சொல்லுதல். ஓகே, ஸோ நீ என்ன சொல்கிறாய் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? வாட் ஆர் யூ சேயிங். ஓகே, நீ என்ன சொல்கிறாய் அப்படின்னா வாட் ஆர் யூ சேயிங். ஸோ வாட் ஆர் யூ சேயிங் அப்படின்னா நீ என்ன சொல்கிற அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். நாளை மறுநாள் சந்திப்போம், நாளை மறுநாள் சந்திப்போம். நாளான்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதை நாளை மறுநாள் சந்திப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம்? see you the day after tomorrow, see you the day after tomorrow. ஸோ see youனா சந்தித்தல். ஓகே, see you அப்படின்னா சந்தித்தல். ஓகே, the day after tomorrowனா நாளை மறுநாள், அதாவது நாளானைக்கு. ஓகே, ஸோ நம்ம நாளானைக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம். அப்படி பேசாதே, அப்படி பேசாதே அப்படின்னு சொல்கிறோம்ல. நீ பேச ரொம்ப தப்பு, அப்படி பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம்ல. எப்படி சொல்லலாம் அப்படி பேசாத அப்படின்னு? எப்படி சொல்லலாம்? அப்படி பேசாதே அப்படின்னா எப்படி சொல்லலாம்? don't talk like that, don't talk like that. ஸோ don't talkனா அப்படி பேசாதே. ஸோ don't talkனா பேசாதே, like thatனா அப்படி. ஸோ don't talk like thatனா அப்படி பேசாதே அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்படி பேசாதே அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? don't talk like that. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ don't talk like that. அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னால் வர முடியாது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. எப்படி நம்ம சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க், ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க். ஸோ ஐ ஹாவ்னா இருக்குது, ஸோ எனக்கு இருக்குது, என்ன இருக்குது? வேலை நிறைய இருக்குது. ஸோ லாட் ஆஃப் அப்படின்னா அதிகமான. ஓகே, ஸோ லாட் ஆஃப் ஒர்க்னா அதிகமான வேலை போல் இருக்குது. ஸோ எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க். ஓகே, ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க். ஓகே, அடுத்த வாக்கியம். ஏன் பொய் சொல்கிறாய், ஏன் பொய் சொல்கிறாய். ஸோ ஏன் நீ பொய் சொல்கிற அப்படின்னு கேட்குறோம்ல. ஏன் பொய் சொல்கிற, எதுக்காக நீ பொய் சொல்கிற, ஏன் பொய் சொல்கிறேன்னு கேட்குறேன். எப்படி கேட்கலாம்? ஏன் பொய் சொல்கிற அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ லையிங், ஒய் ஆர் யூ லையிங். ஸோ லை அப்படின்னா பொய். ஓகே, ஸோ லை அப்படின்னா பொய். ஸோ ஒய் ஆர் யூ லையிங் அப்படின்னா ஏன் பொய் சொல்கிறாய் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஏன் பொய் சொல்கிறாய்னா எப்படி சொல்லலாம்? ஒய் ஆர் யூ லையிங். ஓகே, ஸோ ஒய் ஆர் யூ லையிங். ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அவனுக்கு என்ன வேண்டும், அவனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறோம்ல. அவனுக்கு என்ன வேணுமா, அவனுக்கு என்ன வேணுமா கேட்குறோம்ல. எப்படி கேட்கலாம்? அவனுக்கு என்ன வேண்டும், அவனுக்கு என்ன வேணும் எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள் தான். வாட் டஸ் ஹி வாண்ட், வாட் டஸ் ஹி வாண்ட். ஓகே, ஸோ வாட் டஸ் ஹி வாண்ட்னா அவனுக்கு என்ன வேணுமா, அவனுக்கு என்ன வேணும். ஓகே, ஸோ வாட் டஸ் ஹி வாண்ட்னா அவனுக்கு என்ன வேண்டும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறோம்ல. ஸோ வாட் டஸ் ஹி வாண்ட், அவனுக்கு என்ன வேணும்.
ஓகே. ஸோ அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம், வாட் டஸ் ஹி வாண்ட். ஓகே, அடுத்த வாக்கியம். அது உண்மையா, அது உண்மையா. நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையா அப்படின்னு கேட்குறோம்ல, எப்படி கேட்கலாம் அது உண்மையா அப்படின்ட்டு. நான் கேள்விப்பட்டேன் அந்த விஷயம் உண்மையா கேட்குறோம்ல, எப்படி கேட்கலாம் அதை, இஸ் தட் ட்ரூ, இஸ் தட் ட்ரூ. ஸோ நம்ம இதை வந்து கொஸ்டினாக நம்ம கேட்குறோம். ஓகே. ஸோ இஸ் தட் ட்ரூ அப்படின்னா அது உண்மையா அப்படின்னு அர்த்தம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ அது உண்மையா அப்படின்னா இஸ் தட் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ அது உண்மையா அப்படின்னா இஸ் தட் ட்ரூ. ஸோ எப்படி கேட்கலாம், இஸ் தட் ட்ரூ அப்படின்னா அது உண்மையா. புரியுதா உங்களுக்கு? ஸோ அது உண்மையா அப்படின்னா இஸ் த ட்ரூ அப்படின்னு கேட்கணும். ஓகே, அடுத்த வாக்கியம். என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. எப்படி நம்ம கேட்கலாம், என்னை மன்னித்து விடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்கிறோம்ல, எப்படி சொல்லலாம், ஃபர்கிவ் மீ, ஃபர்கிவ் மீ. ஸோ ஃபர்கிவ் அப்படின்னா மன்னித்தல், ஸோ மீனா என்னை, ஸோ என்னை மன்னித்து விடு, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்கிவ் மீனா என்னை மன்னித்து விடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ என்னை மன்னித்து விடு அப்படின்னா எப்படி சொல்லலாம், ஃபர்கிவ் மீ. ஸோ ஃபர்கிவ் மீனா என்னை மன்னித்து விடு, அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே. ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம். அங்கே நிற்காதே, அங்கே நிற்காதே அப்படின்னு சொல்கிறோம்ல, அங்கே நிற்காத, ரொம்ப மழை பெய்யுது, ரொம்ப காற்றடிக்குது, ஸோ அங்கே நிற்காத, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ எப்படி சொல்லலாம், அங்கே நிற்காதே, அங்கே நிற்காத, கொஞ்சம் தள்ளி நில்லு. எப்படி சொல்லலாம், டோன்ட் ஸ்டாண்ட் தேர். ஸோ டோன்ட் ஸ்டாண்ட் தேர். ஓகே. ஸோ டோன்ட் ஸ்டாண்ட் தேர்னா அங்கேயே நிற்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டாண்ட் அப்படின்னா நிறுத்தல். ஓகே. ஸோ நின்றுட்டு இருக்கிறது, ஸோ ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தேர்னா அங்கே, ஸோ டோன்ட் ஸ்டாண்ட் தேர்னா அங்கே நிற்காதே அப்படின்னு அர்த்தம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ டோன்ட் ஸ்டாண்ட் தேர்னா அங்கே நிற்காதே. ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாமா. தைரியமாக இரு, தைரியமாக இரு, எதுக்கும் பயப்படாத, தைரியமாக இரு. இதை நம்ம எப்படி சொல்லலாம், தைரியமாக இரு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம், தைரியமாக இரு, எதுக்கும் பயப்படாத, எப்படி சொல்லலாம், தைரியமாக இரு, பி பிரேவ், பி பிரேவ். ஸோ பீனா இரு. ஓகே. ஸோ பிரேவ்னா தைரியம். ஸோ தைரியமாக இருனா பி பிரேவ், அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே. ஸோ தைரியமாக இரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பி பிரேவ். புரியுதா உங்களுக்கு? ஸோ பி பிரேவ் அப்படின்னா தைரியமாக இரு, அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ தைரியமாக இருனா என்ன சொல்லலாம், பி பிரேவ். ஓகே, புரியுதா உங்களுக்கு? யார் இதை உடைத்தது, யார் இதை உடைத்தது, யார் இதை உடைச்சது, நல்லா தானே இருந்துச்சு, யார் இதை உடைச்சது அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, எப்படி கேட்கலாம், யார் இதை உடைச்சது அப்படின்னா, யார் இதை உடைச்சதுன்னு நம்ம கேட்குறோம்ல, எப்படி கேட்கலாம், ஹூ ப்ரோக் திஸ், ஹூ ப்ரோக் திஸ். ஸோ ஹூனா யார், ப்ரோக் அப்படின்னா உடைத்தல். ஓகே. திஸ் அப்படின்னா இது. ஸோ ரொம்ப சிம்பிள் பாருங்கள், ஹூ ப்ரோக் திஸ்னா யார் இதை உடைத்தது, ரொம்ப சிம்பிள். ஸோ யார் இதை உடைத்தது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம், ஹூ ப்ரோக் திஸ். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ யார் இதை உடைத்தது அப்படின்னா ஹூ ப்ரோக் திஸ், ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. ஓகே. அவனை தொந்தரவு செய்யாதே, அவனை தொந்தரவு செய்யாதே, எப்படி சொல்லலாம், அவன் படிச்சுட்ருக்கான், அவனை தொந்தரவு பண்ணாதான்னு நம்ம சொல்கிறோம்ல, அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனை தொந்தரவு பண்ணான்னு சொல்கிறோம்ல, அவனை டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொல்கிறோம்ல, எப்படி சொல்லலாம், அவனை தொந்தரவு செய்யாதே அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம், டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம், டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம். ஸோ ஹிம்னா அவனை. ஓகே. ஸோ டோன்ட் டிஸ்டர்ப்னா அவனை தொந்தரவு செய்யாத. ஓகே. ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னா அவனை தொந்தரவு செய்யாத அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அவனை தொந்தரவு செய்யாத அப்படின்னா எப்படி சொல்லலாம், டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம். ஓகே. ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம். என்னை முதலில் பேச விடு, என்னை முதலில் பேச விடு, எப்படி சொல்லலாம், என்னை முதல்ல பேச விடு அப்படின்னு நாம் சொல்கிறோம்ல, எப்படி சொல்லலாம், என்னை முதல்ல பேச விடு, எப்படி சொல்லலாம், என்னை முதலில் பேச விடு, எப்படி சொல்லலாம், லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட், லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட். ஸோ என்ன முதல்ல பேச விடு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம், லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ ஸ்பீக்னா பேசுதல், ஸோ லெட் மீனா என்ன முதல்ல, ஸோ முதல்ல அப்படிங்கிறத லெட் மீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னை முதலில் பேச விடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த வீடியோக்கான கடைசி வாக்கியம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நாம் இப்போ போய் ஆக வேண்டும், நாம் இப்போ போய் ஆக வேண்டும், நாம் இப்போ போய் ஆகணும். ஸோ டைம் ஆச்சு, நம்ம அங்கே போய் ஆகணும், எப்படி சொல்லலாம், நாம் இப்போ போய் ஆக வேண்டும், எப்படி சொல்லலாம், நாம் இப்போ போய் ஆக வேண்டும். we must go now, we must go now, நாம் இப்போ போய் ஆக வேணும், அவ்வளோதான். we must go now. ஸோ மஸ்ட்னா
கண்டிப்பாக. ஓகே. ஸோ கோ நவ் அப்படின்னா கோனா போதல். ஓகே. போ அப்படின்னு அர்த்தம். ஸோ நவ்னா இப்போ. ஸோ வி மஸ்ட் கோ நவ்னா நாம் இப்போ போயாக வேண்டும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். புரியுதா உங்களுக்கு? ஸோ நாம் இப்போ போயாக வேண்டும் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? வி மஸ்ட் கோ நவ். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோக்கான டெஸ்ட் உங்களுக்கு காத்திருக்கு, பார்க்கலாம் வாங்க. நீ அவனை திட்டினியா? ஸோ நீ அவனை திட்டினியான்னு கேட்குறோமில்ல, அவன் என்ன தப்பு செஞ்சான், நீ அவனை திட்டினியான்னு நம்ம கேட்குறோமில்ல, எப்படி கேட்கலாம்? நீ அவனை திட்டினியா எப்படி கேட்கலாம் சொல்லுங்கள்? திட்டினியா? ஸோ இந்த வாக்கியத்தை எப்படி நாம் ஸோ இந்த வாக்கியத்தை எப்படி நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக முடியும், ட்ரை பண்ணுங்கள்.